everyone, welcome to Learn English Everyday YouTube channel. 30 நாள்ல இங்கிலீஷ் ரீடிங் பண்றதுக்கான பேசிக்கான விஷயத்த எல்லாமே நம்ம 1 by 1 கிளாஸஸா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 8 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம 9வது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் ரீட் பண்றதுக்கு தேவையான சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஃபுல்லா கவர் ஆயிடும். இது எல்லாமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலே இங்கிலீஷை ரீடிங் பண்ண முடியும். இன்னைக்கு டே 9ல கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல் பிளென்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சிம்பிளா சொல்லிடுறேன். பிளென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு வார்த்தைகள், அதாவது ரெண்டு எழுத்துக்களை நம்ம வந்து சேர்த்து படிக்கிறத நம்ம பிளென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி இருக்கு, எல் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா படிப்போம். பியோட சவுண்டு இப்பு, எல்லோட சவுண்டு இல்லு. அப்போ இப்பு இல்லு அந்த மாதிரி படிப்போம் இல்லையா? ஸோ இங்கே இந்த பிளென்ஸ் அப்படின்றத அந்த இப்பு இல்லை இந்த ரெண்டு சவுண்டையும் சேர்த்த மாதிரி நம்ம அந்த வேர்டை வந்து படிக்கிறது தான் இந்த கான்சனன்ட் பிளென்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது மெய்யெழுத்துக்களை சேர்த்து படிக்கக்கூடியதை கான்சனன்ட் பிளென்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இதுல எல் பிளென்ஸ் அப்படின்றதுல வந்து நமக்கு இந்த கான்சனன்ட் முன்னாடி வந்து ஒரு கான்சனன்ட் வரும், அதுக்கு அடுத்தது எல் வரும், ஓகேங்களா? அந்த கான்சனன்ட்டையும் அந்த எல்லையும் சேர்த்து படிக்கிறது தான் எல் பிளென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஆர் பிளென்ஸ் இருக்கு, டபிள்யூ பிளென்ஸ் இருக்கு, எஸ் பிளென்ஸ் இருக்கு. இந்த பிளென்ஸ் அப்படின்னா எல்லா மீதி இருக்க எல்லா எழுத்தோடையும் எல் சேர்ந்து வரும் அப்படின்றதுல குறிப்பிட்ட ஒரு 5 எழுத்துக்கள் 6 எழுத்துக்களுக்கு பிளெண்ட் ஆகி வரும். இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி படிக்கும் போது வேர்ட்ஸ் எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம லெசன்ல வந்து எல் பிளென்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது அதோட ரீடிங் மெத்தட், நம்ம எப்படி வந்து ஒரு வேர்டுல இந்த எல் பிளென்ஸ் வந்துச்சுன்னா அதை படிக்கிறது. ஏன்னா இந்த எல் பிளென்ஸுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு உயிரெழுத்து வரும், அதாவது வவல் வரும். அந்த வவலை எப்படி நம்ம படிக்கணுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த லெசன் தான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசனை ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது தெளிவா புரியும். இந்த லெசனோட லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், அதனால லெசனை கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களால அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கும் மறக்காம அப்டேட் பண்ணிருங்க. ஸோ எல் பிளென்ஸ்ல மொத்தமா நமக்கு 6 எழுத்துக்கள் கூட இந்த எல் வந்து பிளெண்ட் ஆகி வருது. அந்த பிளென்ஸ் என்னென்ன, அதோட சவுண்ட்ஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பியும் எல்லும். இப்போ பியும் எல்லும் வருது அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும்னா பில் பில் அப்படின்னு படிக்கணும். அதாவது இந்த இப்பையும் இல்லையும் சேர்த்து பில் பில் அப்படின்ற மாதிரி படிக்கணும். அடுத்தது சி எல், அடுத்த கான்சனன்ட் பிளென்ஸ் வந்து சியும் எல்லும் கில் 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 அப்படின்னு நம்ம படிக்கணும். அதே மாதிரி எஃப்பும் எல்லும் சேர்ந்து வரும்போது எஃப்போட சவுண்ட் என்னது இஃப் அப்படிங்கிற சவுண்டு, எல்லோட சவுண்டு இல்லு. இது ரெண்டையும் சேர்த்து ஃபில் ஃபில் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கணும். இன்னும் ஒரு 3 பிளென்ஸ் இருக்கு, மொத்தமா 6 பிளென்ஸ் சொன்னேன், 3 பார்த்துட்டோம். அடுத்தது ஜியும் எல்லும். ஜியோட சவுண்டு இங்க இக்கு, இஜ்ன்ற சவுண்டு வராது, இக்கு அப்படின்ற சவுண்டு தான் வரும். ஸோ இக்கு இல்லு கில் கில். அதே மாதிரி பியும் எல்லும் பில் பில். பி படிக்கும்போது பில் அப்படின்னு படிக்கணும். பி படிக்கும்போது சாஃப்டா நம்ம பாவோட சவுண்ட் என்ன சொல்லுவோமோ அதே மாதிரி தான் பில் அப்படின்னு படிக்கணும். லாஸ்ட் ஒன் சில் சில். இதே நீங்க வேர்ட்ஸ்ல படிக்கும் போது இந்த பிளெண்டிங் சவுண்ட் இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியாவே புரியும். இதுல எல் பிளென்ஸ்ல உங்களுக்கு 6 பிளென்ஸ் தான் இருக்கு, அது என்னன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வேர்ட்ஸ் நம்ம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பி எல் பிளென்ஸ். பி கூட எல் வரக்கூடிய பிளென்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க, இந்த பிக்கும் எல்லுக்கும் சவுண்ட் வந்து பில் ஓ இப் ஆப் பிளாப் பில் ஆப் பிளாப். புரியுதுங்களா? ஸோ நம்ம எப்படி பிளென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்றது. இதை வந்து பில் அப்படின்னு படிப்பீங்க, இது வந்து ஓ இப் ஆப். இது ரெண்டையும் சேர்க்கும் போது பிளாப் பிளாப் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்தது பில் இம்ப் இம்ப். ஓகே, ஸோ இது வந்து பிளிம்ப் பிளிம்ப் அப்படின்னு படிக்கணும். இத பில் ஆண்ட் பிளாண்ட் பிளாண்ட். ஓகே, இத வந்து பில் ஆப் பில் ஆப் பிளாப் பிளாப் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி சிஎல் பிளென்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னு பாருங்க, கில்
am, clam, kill, am, clam, kill, app, clap, kill, app, clap. அதே மாதிரி kill, irk. இங்க வந்து ஆ சவுண்ட், அதாவது ஷ்வா சவுண்ட் வரும் ஈக்கு. அப்போ irk, irk அப்படின்ற மாதிரி வரும். அப்போ கிளாக், கிளார்க். ஓகே, அதே மாதிரி அடுத்து பாருங்க kill, og, og, clog, clog. அடுத்தது FL blends. if, ill, fill, ag, flag, fill, ag, flag. அதே மாதிரி fill, ip, flip, flip. ஓகே, fill, ip, flip, fill, op, flop, fill, op, flop அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க fill, ask. இதை எப்படி நம்ம படிப்போம்? ask, ask-ஆ? அப்போ fill, ask, flask, flask. ஓகே, ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு தான் இந்த blends நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். GL பாருங்க, gill, and, gland, gland. ஓகே, gill, int, glint, glint, gill, glum, glum, gill, add, glad, glad. அடுத்தது pill, ought, plot, pill, ought, plot, pill, plum, plum, pill, ant, plant, pill, ant, plant, pill, op, plop, plop. And last one பாருங்க S blends-ல sill, op, slop, slop, sill, add, sled, sled, sill, slam, slam, sill, ug, slug, slug. இங்க blend அப்படின்றது இந்த ரெண்டு வேர்டோட சவுண்டும் உங்களுக்கு சேர்த்து blend ஆகி வரும். அடுத்து இருக்க வவல்ஸோட சவுண்டை நம்ம வந்து சேர்த்து படிக்கும்போது அந்த பிளெண்டிங் சவுண்ட் உங்களுக்கு எப்படி மாறுது அப்படின்றது அந்த உச்சரிப்புல தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம தமிழ்ல எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா, இப்போ பியும் எல்லும் வருதுன்னா இப்போ பிளாப் அப்படின்னு போது பி லா இந்த மாதிரி எழுதுவோம். இங்க வந்து பி அப்படின்ற சவுண்டு நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம கான்சனன்ட் சவுண்டையும் வவல் சவுண்டையும் நம்ம பிளெண்ட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பி, அதாவது சேர்த்து படிக்கிறது, உயிரெழுத்தையும் மேலத்தையும் சேர்த்து படிச்சாதான் இந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஆனா இங்க வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா, அந்த சவுண்டை தான் நம்ம கொண்டு வரணும். பில், பு இல்ல பில், அந்த சவுண்டு அங்கதான் வரணும். பட் இந்த மாதிரி எழுதி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி பிளெண்டிங் சவுண்ட்ஸ் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது பிளெண்ட் பண்ணி படிச்சா சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா படிக்கலாம். அதே மாதிரி எழுதும் போது நமக்கு பில் அப்படின்ற சவுண்ட் வருதுன்னா பிஎல் தான் வரும், கில் அப்படின்னா சிஎல் தான் வரும், ஃபில் அப்படின்னா எஃப்எல் தான் வரும் அப்படின்றதையும் ஈஸியா உங்களால ஸ்பெல்லிங் படிக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த எல் பிளெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே இப்ப நான் எப்படி படிச்சனோ அதே மாதிரி நீங்களும் படிச்சு நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு இந்த எல் பிளெண்ட்ஸ் வந்து புரிஞ்சிடும். அடுத்து இருக்கக்கூடிய பிளெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ்ல பார்ப்போம். ஸோ உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த எல் பிளெண்ட்ஸ்ல இங்க 6 இருக்கு இல்லையா, ஸோ 6 லெட்டர்ஸ்க்கும் எல் பிளெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு லெட்டருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை நீங்க காமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, எத்தனை பேருக்கு இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்றத உங்களோட ஆன்சர் மூலமா நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா தான் லைக் பண்ணுங்க. அண்ட் தொடர்ச்சியா வரக்கூடிய எல்லா லெசன்ஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.